சிவனா நானும் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. மீட்டும் மீட்டும். திருநெல்வேலியில் இருந்தாரோன்னா நம்ம ஒரு பெரிய கேள்வி. மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போவேன். அப்போ காமராஜரியா பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க பசங்க. தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம சோழனோட கட்டிடங்களை அவ்வளோ பெருமையாக பேசுவோம். அதேமாதிரி இந்த திராவிட அரசியல் சாதனை பேசும்போது டாஸ்மாக் அதெல்லாம் குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுவே நான் மலை பாதுகாப்பு, மொழி பாதுகாப்பு, தமிழ் ஆளுநர் என்ன இதாக பேசிட்டோம்னா நீ சீமான் கட்சா நாம் தமிழர் கட்சான்னு என்ன கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வரலாற்றை நீங்கள் மாற்றிட்டீங்க. வாடும்போதே எல்லாரும் உங்களை பற்றி பேச அளவுக்கு எங்களை மாற்றிருக்கீங்க. கேள்வி என்னன்னா, ஒரு 5 தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் உங்களை சமகாலத்தில் வாழ்கிறோம். ஒரு 5 தலைமுறை தாண்டி சீமான் இப்படி செஞ்சிட்டாரு, சீமான் இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு தலைமுறை பேசுது. நீங்கள் அதை எந்த மாதிரி சாதனையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்கள் சாதனையில் முதன்மையான சாதனை எதுவாக இருக்கும்? அந்த மக்கள் அந்த எங்களை மாரி ஒரு தலைமுறை உங்களை பற்றின முதன்மையான சாதனையை எதுவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. சீமானன் இதை செஞ்சிட்டாருடா அப்படின்னு அந்த தலைமுறை எங்களை மாதிரி இப்போ பேசணும்னா உங்கள் சாதனை எதுவாக இருக்கணும் முதன்மையான சாதனையா? நன்றிண்ணா. ஐ லவ் யூண்ணா. அதாவது ஒரு கனவு, ஒரு புனிதமான கனவு. அது என்னுடையது இல்லை, என் தலைவனோடதும் இல்லை. பலாயிரம் ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது தமிழ் தான். தமிழ் மட்டும்தான் அரசியலே அறத்தின் வழி நிற்கணும்னு சொன்னது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண்வளம் எல்லாவற்றையும் காப்பது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது எல்லாவற்றையும் ஒழித்து புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். ஒரு காலம் வரும்போது நீ கேரளாவுக்குள்ள போ, காலி இடம் என்ற ஒன்று இருக்காது. எம்டி லேண்டு அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்காது. நாம் வரும்போது நீ சாலையில் பயணிச்சின்னா இதுவரை பார்த்த நாடு இருக்காது. பூமியின் சொர்க்கமாக மாறும். எப்படி மாறும்னா, இப்படி நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்று காடு, இல்லைனா ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம், இல்லைனா வேளாண் செய்கிற விளை நிலம், இல்லைனா ஏரி குளங்கள், நீர் தேக்கங்கள். மேலே இருந்து நீ பார்த்தீங்கன்னா தேகத்தில் தேமல் இருக்கிற மாதிரி என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் அங்கே 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 திட்டு திட்டா இருக்கு. நீ எதையும் சொல்ல முடியாது. தூய காற்று சுவாசிக்க, தூய நஞ்சில்லா உணவு, அதுவே என் கனவு. தூய காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க நல்ல பாதை, இது எல்லாம் நம்முடைய கனவு. இப்படி ஒரு தேசத்தை நீ திரும்பி பார்க்கும்போது சிங்கப்பூரை படைச்ச லீ குவான் யூ ஞாபகத்துக்கு வரானோ இல்லையோ, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமான் ஞாபகம் புரியுதா? என் மகனுக்கு வருதோ இல்லையோ, என் மகளோட மகள்களுக்கு வரும். எங்க தாத்தா அப்படி பண்ணிருக்கான் பாரு. புரியுதா? காமராஜர் பேரே இல்லாம ஒழிப்போம். தாத்தாவை மிஞ்சிட்டாங்க பேரை. என்னையா தாத்தா காமராஜர் என்ன எங்காலும் எப்படி பண்ணிருக்கான் தெரியுமா? அப்படி சொல்ற மாதிரி பண்ணிடுவோம். ஓட்டி போடுவோம். என்ன நீங்க தான் நல்லாட்சி கொடுப்பீங்களா? சரி வாங்க போடுவோம். அப்படி போடுவோம்.